அம்மா 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 ஆஃபீஸ் டைம் ஆகுதுமா, சீக்கிரம் டிஃபன் டைம் ஆகுது. என்னம்மா செஞ்ச? ஏமா? ஐயோ, இட்லி தோசை தான் செய்வியா? உனக்கு இந்த பூரி பொங்கலாம் செய்யவே மாட்டியா? சரி கொண்டு வா. அம்மா சட்னி ஒரே உப்பா இருக்குமா. இன்னைக்கு சாம்பார் இருக்கா? அம்மா ஏமா இரும்பிட்டா இருக்க? தண்ணி எடுத்து குடி. மா என்னம்மா சத்தங்க? மா 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 என்னாச்சு? மா மா என்னம்மா என்னம்மா விழுந்துட்டா? என்னாச்சு? முடியலையா? ஏம்மா சாப்பிட்டியா? அம்மா என்னம்மா என்னாச்சு உனக்கு? அம்மா என்னம்மா ரத்தம்லாம் வருது? அம்மா ஐயோ அம்மா இருமா ஒரு நிமிஷம். அம்மா அம்மா ஏஞ்சிருமா, தண்ணி குடிமா. அம்மா கொஞ்சம் குடிமா. அம்மா சொன்ன கேளுமா, கொஞ்சம் குடிமா. அம்மா 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 இது கொஞ்சம் மொல்லமா ஏஞ்சிருமா. முடியலையா? அம்மா என்னம்மா அம்மா ஏம்மா கண்ணில் ஒரு மாதிரி பண்ற? ஏஞ்சிக்க முடியல? இருமா இருமா. அக்கா அம்மா கீழே வந்துடா, தூக்கணும். யாருன்னா வாங்கல அக்கா ப்ளீஸ். துணி அப்புறம் காய போடுக்கா. இப்ப வாங்கக்கா. அண்ணா அம்மா கீழே வந்துட்டா, கொஞ்சம் வாங்க. அம்மா தூக்கணும் அக்கா ப்ளீஸ். நான் வாங்கண்ணா, கடைசி 2 பால் அப்புறம் பார்க்கலண்ணா. ஐயோ சரோக்கா சரோக்கா அம்மா கீழே வந்துட்டாங்கக்கா. அம்மா தூக்கணும், கொஞ்சம் வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. மனசுல இருந்து மனசுல இருக்கிறீங்கக்கா. அம்மா வந்து பாருங்கக்கா, வாங்கக்கா வாங்கக்கா. அம்மா அம்மா இப்போ அம்மா சரோக்கா வந்திருக்காங்க பாருமா. அம்மா 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 ஏஞ்சிருமா. அம்மா ஏஞ்சிருமா, சரோக்கா வந்திருக்கா. அக்கா அப்படியே முள்ளமா பிடிங்கக்கா. அம்மா நீ என் மேலே கையை போட்டுக்கம்மா. அம்மா ஒண்ணு அக்கா அக்கா கொஞ்சம் முள்ளமா தூக்குங்கக்கா. சேரை பறிச்சுங்க அக்கா. முள்ளமா முள்ளமாக்கா. அக்கா கொஞ்சம் கொஞ்சம் என்னமாச்சு உனக்கு? இல்லக்கா சமையல் பண்ணிட்டே இருந்தாங்களா, அப்படி பொத்துல கீழே வந்துட்டாங்க. நல்லா தான் பேசியிருந்தாங்கக்கா. எனக்கு என்ன பண்ணுறது? இல்லை இல்லை பண்ணுறேக்கா. தம்பி ஹலோ. டேய் தம்பி நீ எங்கடா இருக்க? டேய் அம்மா கீழே வந்துட்டாங்கடா. ஆமாண்டா கொஞ்சம் சீக்கிரம் வாடா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகணும். ஆமாண்டா என் கையில் காசு இல்லைடா, கொஞ்சம் கம்மியாக இருக்குடா. நீ எதனா போட்டு விட்றா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். டே நம்ம அம்மாடா. ஏன்டா இப்போ போய் அது மாதிரி பேசுற? நீ வேணா போன. நான் அக்கா அவன் எதனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்கிறான்க்கா. சரிக்கா. ஹலோ ஹலோ அண்ணா ஆம்புலன்ஸுங்களா? அண்ணா 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 எங்கள் அம்மா கீழே ஊற்றுட்டாங்கண்ணா, கொஞ்சம் வாங்கண்ணா. அண்ணா அண்ணா தண்டையார்பேட்டைண்ணா. இல்லை சொல்கிறேண்ணா. நம்ம 22/13 பிள்ளையார் கோயில் தண்டைப்பேட்டை அண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. அதை இப்போ உடனே அனுப்புகிறேன் லொக்கேஷன். பண்ணிட்டேன்க்கா. அம்மா என்னம்மாச்சு உனக்கு? மருந்து சாப்பிட்டியம்மா? என்னம்மா சொல்கிற? ஐயோ ஒன்றும் கேட்க இல்லைக்கா. என்ன பண்ணுறதே தெரியலக்கா, ரொம்ப படபடப்பாக இருக்கு.
ஃபோன் வந்துக்கா. ஹலோ, வந்துட்டீங்களாண்ணா? ஆமாண்ணா. அண்ணா சிவப்பு கலர் பில்டிங், மஞ்சள் கலர் பில்டிங், அப்படியே பின்னாடி கொஞ்சம் வாங்கண்ணா. அது வெளியே வரேண்ணா. அக்கா நீங்கள் அம்மா கூடயே இருங்க. அந்த வீடு தானே, கொஞ்சம் வாங்கண்ணா. அண்ணா இல்லைண்ணா, அம்மா இப்போ கீழே விழுந்தால அப்போதான் பாத்ரூம் போயிட்டாங்க. அண்ணா கெஞ்சி கேட்குறேன், நான் சுத்தம் பண்ணிடுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் அம்மா இருக்க நிலைமையை பாருங்கண்ணா. அண்ணா டாக்டர் நான் பேசுறேண்ணா. நான் இப்போ டாக்டர் முதல்ல அம்மா பாருங்க டாக்டர், அம்மா இருக்க நிலைமை அப்படின்ட்டு சொல்லு. அம்மா டாக்டர் வந்துட்டாருமா, உனக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் வந்துட்டார், சரியா? சரி டாக்டர். அக்கா அப்படியே கொஞ்சம் முள்ளமா தூக்குங்கக்கா, அப்படியே முள்ளமா. சரிக்கா இருக்கா, நான் அப்படியே தூக்குறேங்க்கா, நீங்க அப்படி பிடிங்கக்கா. அப்படியே வாங்கக்கா. அம்மா ஆம்புலன்ஸ்ல வந்துட்டோன்னா நீ பயப்படாத, ஒன்றும் இல்லைம்மா, சரியா? உனக்கு நல்லாயிடும். உனக்குள்ள நான் இருக்கேம்மா, உனக்கு நல்லாயிடும். அக்கா அம்மா ஒன்றும் இல்லை, சரியா? டாக்டர் எப்படின்னா எங்கள் அம்மா காப்பாத்துங்க டாக்டர். அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் பேசாதம்மா. அம்மா ஏம்மா என் கையெல்லாம் பிடிக்கிறேன், கையெல்லாம் ஓதுதுமா. அம்மா உன்னை விட்டு என்ன யாரும் உண்மையா பார்த்துப்பா, இவ்வளவு பேசாதம்மா. அம்மா என்னம்மா சொல்ற? உனக்கு ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு ஒன்றும் இல்லைம்மா. டாக்டர் அம்மா பாரு டாக்டர், அம்மா கண்ணில் ஒரு மாறியா பாரு டாக்டர். அம்மா டாக்டர் சொல்றேன். அம்மா ஐயோ, சரி நேரத்துல எந்த உதவியும் இல்லாம பணமே இல்லைங்க. டாக்டர் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போறேன். ஐயா ப்ளீஸ் அம்மா. மரம் வளர்த்தோம், செடி வளர்த்தோம், மனிதநேயம். ஏய் கத்தாதடா, நாயே. ஐயோ, அவனை சொல்லிட்டு நான் கத்துறேன்ல, அங்க யாருன்னு தானே கேக்குறீங்க? அவன் என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி. பைத்தியம்லாம் இல்லை, அவன் பைத்தியம் சொல்ல முடியாது, நம்மளை மாதிரி தெளிவாக இருக்கான்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு மாதிரி அவனா ஒரு கற்பனை பண்ணி தனக்குத்தானே பேசிக்கிட்டு தனியாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ராத்திரி ஆனா கத்திக்கிட்டே இருப்பான். அதோ அந்த மச்சி வீடு, அது பக்கத்தில் கூரை வீடு இருக்குல்ல, இதோ அந்த கூரை வீடு, அந்த ஃப்ளெக்ஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த கூரை வீடு, அவங்க எல்லாருமே டெய்லி என் கூட சண்டைக்கு வருவாங்க.
ராத்திரி ஆனா உன் தம்பியால எங்களால் தூங்க முடியல, கத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் என்ன வேணும் நாங்கள் கத்துறான். என்னாலையும் தான் தூங்க முடியல, எனக்கும் தான் நிம்மதி இல்லை. அவனை நான் தாங்க பார்த்துக்கணும். தூங்கிட்டான். அவன் நேத்து இந்த கதவை டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு வெளியில வந்துட்டான். அதான் அந்த பெரிய பூட்டை வாங்கி போட்டேன். இன்னமும் வெளியில போக மாட்டான். இந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜன்னல் வழி தான் சாப்பாடுலாம் வைப்பேன். அவன் எடுத்து சாப்பிட்டுக்குவான். நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது. அப்புறம் அவனை பைத்தியம் மாதிரி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க. என்னங்க பண்றது, நான் கூட்டு போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. ஆனால் ஒரு 2-3 நாளுக்கு ஒரு தடவை நான் போய் பார்ப்பேங்க. என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவான். அண்ணா அண்ணான்ட்டு கட்டி பிடிச்சி விடவே மாட்டான். அதுவும் இந்த கையிலலாம் கடிச்சு வச்சிருப்பான். அவன் பாவங்க. அவன் என் தம்பிங்க. என்னை லவ் பண்ணி என்னை மேரேஜ் பண்ண என் பொண்டாட்டி கூட அவனை ஒரு தொந்தரவு நினச்சிட்டு வெளியில் போயிட்டாங்க. என்னை லவ் பண்ணும்போது தெரிஞ்சாங்க வந்தா அவன் இந்த மாதிரி இருக்கான்னு. இப்போ மட்டும் எப்படிங்க தொந்தரவா தெரியுது? எங்களுக்கு நீ யாருமே இல்லைங்க. சின்ன வயசுலேருந்தே அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. எங்களுக்கு நீ யாருங்க இருக்கா? நானும் போயிட்டு அவன் என்னங்க பண்ணுவான்? நம்மளை மாதிரி தெளிவாக இருக்க மனுஷங்க கூட யாருக்காவது துரோகம் பண்ணுறோம். அவன் யாருக்கு என்னங்க பண்ணான்? எல்லாத்தையும் இந்த கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. டேய், நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். உனக்கு இந்த அண்ணன் இருக்கேன், உன்னை நான் காப்பாற்றுவேன்டா. இந்த செல்வான இருக்கேன், நான் சாகுற வரைக்கும் உன்னை நான் காப்பாற்றுவேன்டா. தம்பி, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். அண்ணனுடன் பிறந்த தம்பிகளுக்கு மட்டுமே தெரியும் அண்ணன் இன்னொரு அப்பா என்று.